தீபாவளி பண்டிகையினை முன்னிட்டு சென்னை பெருநகர் முழுவதும் 18,000 காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளினர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாக பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையினை முன்னிட்டு சென்னையில் பொதுமக்கள் அதிக அளவு கூடும் இடங்களில் சட்டம் ஒழுங்கு, குற்றப்பிரிவு, போக்குவரத்து, ஆயுதப்படை, தமிழ்நாடு சிறப்பு காவல் படை மற்றும் ஊர்காவல் படை வீரர்கள் என சுமார் 18,000 காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளினர்கள் கொண்டு கூடுதல் கவனங்களுடன் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தியாகராய நகர், வண்ணாரப்பேட்டை, புரசைவாக்கம், பூக்கடை உட்பட சென்னை பெருநகரின் பல பகுதிகளில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு காவல் ஆளினர்கள் சுழற்சி முறையில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். நேரடியாகவும் பைனாகுலர் மூலமும் சிசிடிவி கேமரா பதிவுகளாலும் குற்றவாளிகள் நடமாட்டம் கண்காணிக்கப்படுகிறது. கூட்டத்தில் காணாமல் போகும் சிறுவர்கள், சிறுமியர்களை உரியவர்களிடம் ஒப்படைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தியாகராய நகர் மற்றும் வண்ணாரப்பேட்டை பகுதியில் கூடுதலாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்கப்படுகிறது. தியாகராய நகர், வண்ணாரப்பேட்டை, புரசைவாக்கம் மற்றும் பூக்கடை பகுதியில் அகன்ற LED திரையின் மூலமாக குற்றத்தடுப்பு முன்னெச்சரிக்கை வாசகங்கள் ஒளிபரப்பப்படுகிறது. தியாகராய நகர் பகுதியில் 4 ட்ரோன் கேமராக்கள் மூலம் கூட்ட நெரிசல் உள்ள பகுதிகளில் குற்ற நிகழ்வுகள் நடக்காதவாறு போலீசார் கண்காணித்து வருகின்றனர். ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் போன்ற செல்போன் செயலி மூலமாக பழைய குற்றவாளிகளை கண்டறியவும் தகவல் பரிமாற்றத்திற்கு வாட்ஸ்அப் குழுவையும் போலீசார் அமைத்துள்ளனர். வாகனங்களில் ரோந்து சுற்றியும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையிலும் போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். நடமாடும் உடைமைகள் சோதனை கருவி வாகனத்தின் மூலம் சுழற்சி முறையில் சென்று பொதுமக்கள் உடைமைகள் சோதனை செய்யப்பட்டு வருகிறது. குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் நபர்களை கண்காணிக்க சாதாரண உடையில் ஆண் மற்றும் பெண் காவலர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். பட்டாசு கடைகளில் அருகில் காவல்துறை சார்பில் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.